மூணார் கல்லார் குப்பைகள் மறுசுழற்சி மையத்திற்கு படையப்பா காட்டு யானை வழக்கமாக வரத் தொடங்கியுள்ளது. கழிவுகள் மறுசுழற்சி மையத்திற்கு கொண்டு வரப்படும் கழிவுகளை உண்பதற்காகவே காட்டு யானை வந்து செல்கிறது. சில வாரங்களாக மூணார் கல்லார் குப்பைகள் மறுசுழற்சி மையத்தில் நிரந்தரமாக படையப்பா காட்டு யானை சுற்றித் திரிகிறது. ஒவ்வொரு தினமும் காய்கறி உட்பட உள்ள குப்பைகளை கொண்டு வரும்போது படையப்பாவும் இந்த பகுதிக்கு வந்து செல்கிறது. பிளான்டில் நிரந்தரமாக சுற்றித் திரியும் போதும் உங்கள ஊழியர்களுக்கு சிரமம் ஏற்படுத்தாத விதத்தில் படையப்பா திரும்பி செல்கிறது. டெய்லி வரும், ஆனால் அது வர்றது ஒரு டைம் வந்து குறித்து சொல்ல முடியாது. 3 மணிக்கு மேலே 3 மணி ஒரு 2:15 அதுக்கு பிறகு வந்துட்டு, ஆனால் நல்ல முறை நல்ல வேஸ்ட்டு இருந்தது, காய்கறி வேஸ்ட்டு மட்டும்தான் கொடுப்பாங்க. அப்புறம் மற்றபடி பிளாஸ்டிக் வேஸ்ட்டு எதுவுமே அது சாப்பிடாது. நல்ல வேஸ்ட்டாக சாப்பிடாது, நல்ல காய்கறியாக விட்டா சாப்பிடுது. அவங்க சாப்பிட்டுட்டு அவங்களா திரும்பி போயிடுவார். மக்கள்கிட்ட எந்த தொந்தரவும் கிடையாது. இது தோட்ட தொழிலாளருக்கு அந்த ஏரியாவுக்கும் போக கிடையாது. சாப்பிட்டு கீழே போவார், திருப்பி அந்த டயத்துக்கு கணக்கு பண்ணி வருவார். வந்துட்டு அவர் சாப்பிட போக, அதுதான் வழியாக இருக்குது. வேறு மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லாது. குப்பைகள் மறுசுழற்சி மையத்தில் எப்போதும் வருகை தொடர்ந்ததோடு எஸ்டேட் பகுதிகளுக்கு படையப்பாவின் நடமாட்டம் குறைந்துள்ளது. நியூஸ் பியூரோ, மூணார்.